ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் குடும்ப உறவுகளே, இன்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பாபாவின் அருள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள். இன்று பாபா உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற காத்திருக்கின்றார். நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் உங்கள் கவலைகளோடு நீங்கள் தவித்து கொண்டிருக்கும் போது, இதோ உங்களுக்காக உங்கள் பாபா கையில் ஒரு மஞ்சள் நிற பூவோடு வந்து நிற்கிறார். ஏன் கவலைப்படுகிறாய்? நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் என்று கேட்கும் இந்த பாபாவின் அன்பான வார்த்தைகளைத்தான் இன்று நாம் கேட்கப் போகிறோம். என் அன்பு குழந்தையே, இன்று அதிகாலை முதலே நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் காலையிலிருந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் என் குறையை கேட்கவில்லையே என்று நீ நினைக்கிறாயா? ஆனால் உனக்கு தெரியுமா, உன் வீட்டின் வாசலிலும் உன் மனதின் ஆழத்திலும் நான் காலையிலிருந்து நின்று கொண்டிருக்கின்றேன். நீ படும் துன்பங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் கண்ணீரை துடைக்க என் கைகளை நீட்டிக்கொண்டுதான் நிற்கிறேன். நீ எப்போது என் கைகளை பிடிப்பாய், எப்போது உன் பாரங்களை என்னிடம் முழுமையாக ஒப்படைப்பாய் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பிரார்த்தனை வீண் போகாது. நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். இன்று உனக்கான நல்ல காலம் பிறக்கப் போகிறது. பாபாவின் திருக்கரங்களில் இருக்கும் இந்த மஞ்சள் பூவை கொஞ்சம் உற்றுப்பார். மஞ்சள் என்பது மங்களத்தின் அடையாளம். பாபாவிற்கு மிகவும் உகந்த நிறம், நம்பிக்கையின் சின்னம். என் குழந்தையே, இந்த மஞ்சள் பூவை நீ தொட்டுவிட்டாயல்லவா? உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தொட்டுப்பார். ஆனால் அதை என்னிடம் கொடுத்துவிடு. உன் நோய்கள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதியின்மை, இப்படி அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. இந்த மஞ்சள் பூவின் வடிவில் என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு. நீ பாபாவின் பாதங்களை தொட்டு வணங்கும் போது உன் கவலைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். பாபாவின் பாதங்களில் சரணடைவதை விட பெரிய பாதுகாப்பு இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. நம்பிக்கையோடு பாபாவின் திருக்கரங்களில் இருக்கும் அந்த பூவை மனதால் தொட்டு உன் கோரிக்கைகளை அவரிடம் வை. வெள்ளிக்கிழமை என்பது அன்னை மகாலட்சுமிக்கு மட்டுமல்ல, நம் சாய்நாதருக்கும் மிகவும் உன்னதமான நாள். இந்த நாளில் பாபாவை நினைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டினால் நீங்கள் கேட்கும் வரம் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த நிம்மதியை பாபா இன்று உங்கள் இல்லத்திற்குள் கொண்டு வரப்போகிறார். உங்கள் காரியங்களில் இருக்கும் தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். தீர்க்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல வழியை பாபா இன்று காட்டப் போகிறார். இந்த வெள்ளிக்கிழமை கடந்து போவதற்குள் உனக்கான ஆசீர்வாதத்தை, உனக்கான வரத்தை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். எனக்கு எதுவும் நடக்காது என்று அவநம்பிக்கையோடு இருக்காதே. உனக்கான அதிசயம் மிக விரைவில் நிகழப்போகிறது. பாபா எப்போதும் நம்முடன் தான் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது. யார் ஒருவர் என்னை முழுமையாக நம்புகிறாரோ அவரது பாரங்களை நான் சுமக்கிறேன் என்பது பாபாவின் வாக்குறுதி. இன்று பாபா உங்களுக்காக நீட்டியிருக்கும் அந்த மஞ்சள் பூவை மனதார ஏற்றுக்கொண்டு, பாபா, நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன், என் கவலைகளை உங்களிடம் விட்டு விடுகிறேன் என்று ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டுப்பார். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகும். உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது. திறமை செயலிழக்கும் போது ஊழ்வினை பெரிதாக தெரியும். பெரிதாக தெரிந்தது எல்லாம் சிறிதாக தெரியும் போது உன்னை உனக்கு தெரியும். உன்னை உனக்கு தெரியும் போது கடவுள் உனக்கு பெரிதாக தெரிவார். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடையில்லாத வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. அனைவருக்கும் இனிமையாக இருக்க அந்த இறைவனாலும் கூட முடியாது. அனைவரிடமும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க நாம் முயற்சி செய்வோம். விரைந்து வந்தேன் என்பதில் அல்ல, வீழ்ந்தாலும் எழுந்து வந்தேன் என்பதில் உள்ளது நம் பெருமை. சொல்லி அழத் தெரியாதவர்களுக்கு உறக்கமில்லா இரவுகள்தான் சொந்தம். மரணத்தை கண்டு ஆண்கள் எப்பொழுதும் பயப்படுவதில்லை. ஆண்களின் பயம் எல்லாம் தான் மரணத்திற்கு பிறகு தான் குடும்பத்தின் நிலைமையை பற்றித்தான். காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம், ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது.
பல முயற்சிகளில் கிடைக்கும் ஒவ்வொரு அனுபவமும் நம்மை மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி அழைத்துச் செல்லும். எனதன்பு குழந்தையே, வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம். நேர்மறையாய், எதிர்மறையாய். நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கும். ஒரு தவறு என்றால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக தவறை மூடி மறைத்தால் என்றும் நீ முன்னேற முடியாது. உன் தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியை ஏற்படுத்தும். அந்த வலியை உணர்ந்த உன் மனம் பிறகு அந்த தவறை பற்றி யோசிக்க கூட செய்யாது. உனக்கு பாதையை நான் காண்பிக்கின்றேன். உன்னுடனே நடந்தும் வருகின்றேன். திடீரென மனதில் சஞ்சலம், பாதையில் குழப்பங்கள். அப்போதும் நான் உன்னிடத்தில்தான் இருக்கின்றேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். பாதைகள் தடமாறும். 2 அடி கடந்ததும் அந்த பாதை நமக்கு உரித்தானது கிடையாது என்று உணர்ந்து விடுவாய். ஆனால் வைத்த அந்த 2 அடிகளின் பின்விளைவுகளின் வழி இருக்கும் உன் மனதில். எதற்கு அப்பா இந்த விளையாட்டு? பாதையை காண்பிக்கவும் செய்கிறீர்கள், திடீரென மௌனம் கொள்கிறீர்கள், பிறகு அதிலிருந்து மீட்டு அரவணைக்கிறீர்கள் என கேட்க தோணுகிறதா உனக்கு? குழந்தையே, இது விளையாட்டுதான். எந்த பக்கத்தில் விளையாடுவது என்று தெரிந்து கொள்வதில் அறிவு திறன் இருக்கிறது. ஆனால் எந்த பக்கத்தில், எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலைகளில் விளையாடக்கூடாது என்பதை அறிய சாதுரியம் இருக்க வேண்டும். அந்த தோல்வியால் நீ உணர்ந்த தவறு உன் மனதில் பதிந்திருக்கும். அடுத்த முறை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை என்றால் அதற்கு உன் கால்கள் செல்லாது. இதற்கு தவறை உணரவும் தோல்வியில் அனுபவத்தை பார்ப்பதும் தான் உதவி செய்யும். பொறாமை என்ற வேண்டாத குணம் சிறிதாய்தான் கரைப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த கரை வெண்மையில் பளிச்சென்று தெரியும். அதை உணர்ந்து மாற்றிக்கொள். அதற்காக நமக்கு இப்படி தோன்றிவிட்டதே என்று குற்றமாய் யோசிக்காதே. இது தவறுதான். ஆனால் அதனை திருத்திக் கொள்ளலாம். என்னால் முடியும் என்ற முனைப்பிலே உன் பாதையில் நடந்து செல். எனக்கு பயமாக இருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியாது என்று எனக்கு தெரியவில்லை என்ற இடத்தில்தான் உன் தன்னம்பிக்கை குறைகிறது. உன் தன்னம்பிக்கை என்பது உனக்கு என் தூண்டுகோல். உன் தன்னம்பிக்கையில்தான் எனது வேகம் இருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொள். அந்த நேரத்தில் மாயை உன் மனதை இழுக்கத்தான் செய்யும். அதை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிடு. மற்ற எல்லா இடத்திற்கும் என்னை உன் நம்பிக்கையால், பொறுமையால், பக்தியால் நிரப்பு. பிறகு பார் உனக்கான வேகத்தை. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். முதலில் உனது மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுத்து தலையசைத்து கொண்டு இருக்கின்றாய். அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. நண்பனானாலும் சரி, உறவுகளானாலும் சரி, அவரவர் விதி அது. அவரவர் வேலைகளை பார்த்து அவரவர் பார்த்து கொள்வார்கள். தேவையில்லாமல் நீ எதற்கு முன் வருகிறாய்? பிறகு நீதான் வருத்தப்படுவாய். போதும் குழந்தையே, பார்த்து பார்த்து நீ செய்தது, நீ உதவியது எல்லாம் உனக்கே பல கஷ்டங்கள், தீர்க்க முடியாத சுமைகள். இதற்காக தினமும் என்னை அணைத்து வினவி கொண்டு இருக்கிறாய். எவரும் உன்னை கொண்டாடப் போவது இல்லை. நீ மாற்றான் நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது. தான் என்ற அகந்தையை விடுத்து பகையில்லாமல் தவறான எண்ணங்கள், கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரிக்கத் தொடங்கு. நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி, கடன் தொல்லை, உடல், மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன்.